இந்திய ஆன்மீகத்துல காளி அளவுக்கு மர்மமான சக்தி வாய்ந்த ஒரு உருவம் இருக்கான்னு கேட்டா சந்தேகம்தான். அவளோட அந்த உக்கிரமான தோற்றத்துக்கு பின்னால ஒரு நிறைவரமான கதை இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஒரு படம் இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இந்த படத்துக்கு பின்னால இருக்கிற கதை ரொம்ப சக்தி வாய்ந்தது மட்டும் இல்ல, மனதை உருக்கக்கூடியதும் கூட. இந்த கதையை முழுசா கேட்டு முடிக்கும்போது இது ஏன் இவ்வளவு ஆழமான ஒரு சித்தரிப்புன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, காளியோட அந்த பயங்கரமான உருவத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவளை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு பயங்கரமான அசுரன். இதோ இவன்தான் இந்த கதையோட வில்லன். யாராலையும் தடுக்கவே முடியாத ஒரு மகா அசுரன். பேரு ரத்த பீஜன். இவன் தேவர்களை படுத்தின பாடு இருக்கே, சொல்லி மாளாது. அவனை ஜெயிக்கிறது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு காரணம் அவனுக்கு கிடைச்ச ஒரு விசித்திரமான வரம். அதாவது அவனோட சக்தியே ரொம்ப விசித்திரமானது. அவனோட உடம்புலேருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் தரையில பட்டா போதும், அதுலேருந்து அவன மாதிரியே இன்னொரு அசுரன் முளைச்சு வந்துடுவான். யோசிச்சு பாருங்க, தேவர்கள் ஒரு முடிவே இல்லாத போர்ல மாட்டிக்கிட்டாங்க. இதனால தான் அவங்க யூஸ் பண்ணின எந்த ஆயுதமும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன்னா அவனை அடிக்க அடிக்க அவனோட ஆர்மி பெருசாயிட்டே போச்சு. ஒவ்வொரு அடியும் பிரச்சனைய டபுள் ஆக்கிச்சு. தேவர்களை மொத்தமா பலம் இல்லாதவங்கள மாத்திடுச்சு. வேற வழியே தெரியாம தேவர்கள் எல்லாரும் துர்காதேவி கிட்ட ஓடி போய் சரணடைஞ்சாங்க. அப்போ அந்த தெய்வீக விரக்தியோட உச்சகட்டத்துல துர்க்கையோட நெத்தியில இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளிப்பட்டுச்சு. அந்த சக்தி தான் காளி. சரி, இப்போ காளி களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா அசுரனை அழிக்க அவங்க எடுத்த ஒரு முடிவு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. வாங்க அந்த போர்க்களத்துல என்ன நடந்ததுன்னு பாப்போம். காளி யோசிச்ச பிளான் ரொம்பவே புத்திசாலித்தனமா, அதே சமயம் ரொம்ப மூர்க்கத்தனமாவும் இருந்துச்சு. அவங்க ரத்த பேஜனை தாக்கி அவனோட உடம்புல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அது தரையில படுறதுக்கு முன்னாடியே தன்னோட நீளமான நாக்க நீட்டி குடிச்சிட்டாங்க. ஒரு சொட்டு கூட கீழே சிந்தல. அவ்வளவுதான், அசுரனோட வரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஜெயிச்சாச்சு. ஆனா அந்த வெற்றி ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத கோபத்தை கட்டவிழ்த்து விட்டுச்சு. போரோட வெறியில இருந்த காளி உலகத்தையே அழிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நடனத்தை ஆட ஆரம்பிச்சாங்க. ருத்ர தாண்டவம். தீமையை அழிக்க வந்தவங்களே இப்போ பேரழிவுக்கு காரணமா மாறிட்டாங்க. காளியோட ருத்ர தாண்டவத்தை யாராலையுமே நிறுத்த முடியல. இப்பதான் நம்ம கதையோட உச்சக்கட்டத்துக்கே வர்றோம். அந்த பயங்கரமான அழிவை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய தியாகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிரபஞ்சத்தையே உழுக்குது. தேவர்கள்லாம் பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. இந்த மொத்த பிரபஞ்சமுமே அழியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. காளியோட கோபத்தை என்ன சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சிவபெருமானுக்கு நல்லா தெரியும். அவளை அமைதிப்படுத்த ஒரே வழி அன்பு மட்டும்தான். அதனால வேற வழியே இல்லாம அவங்க போற வழியில அமைதியா படுத்துக்கிட்டார். அந்த ஆக்ரோஷமான நடனத்துல இருந்த காளி தான் யார் மேல கால் வைக்கிறோன்னு கூட உணராம தன்னோட கணவர் சிவன் மேலேயே காலை வச்சுட்டாங்க. அந்த ஒரு நொடியில அவங்களுக்குள்ள இருந்த அத்தனை கோபமும் அடங்கி அதிர்ச்சி மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. அந்த அதிர்ச்சியிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் தான் அவங்க தன்னோட நாக்கு கடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே ஒரு படம், அந்த புதிருக்கு விடை இப்போ கிடைச்சிருச்சு. ஒரு கட்டுக்கடங்காத சக்தி, அதை அடக்குன ஒரு ஆழ்ந்த அன்பு. இதுதான் அந்த படத்தோட அர்த்தம். ஆனா நில்லுங்க, இந்த கதை வெறும் போர் அழிவை பத்தி மட்டும் இல்ல. இதுக்குள்ள நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. காளியோட அந்த உக்ரமான உருவத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற சில ரகசியங்களை இப்போ நாம பார்க்கலாம். முதல்ல அவங்களோட பேரே ஒரு பெரிய ரகசியம். காளிங்கிற பெயர் காலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. காலம் எப்படி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதோ, எப்படி எல்லாத்தையும் உருவாக்குதோ அழிக்குதோ, அதே மாதிரி தான் காளியோட சக்தியும் பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை சக்தி. அடுத்து அவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த மண்ட ஓட்டு மாலை, இது சும்மா பயமுறுத்துறதுக்கு இல்ல. ஒவ்வொரு மண்ட ஓடும் அகங்காரம், அதாவது நம்ம ஈகோவை குறிக்குது. அந்த ஈகோ அழிக்கப்பட்டதுங்கிறதுக்கான சின்னம் தான் அது. இரத்த பீஜனை எப்படி முழுசா அழிச்சாங்களோ அதே மாதிரி அகங்காரத்தையும் அழிக்கணும்னு இது நமக்கு சொல்லுது. இங்கதான் நம்ம காளியோட இன்னொரு முகத்தை பார்க்கறோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமா இருந்தாலும் அவங்க தன்னோட பக்தர்களுக்கு ஒரு அன்பான தாய். தீமையிலிருந்து அவங்கள காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அவங்களோட கோபம் கூட நல்லவங்கள காப்பாத்துறதுக்காக தீமையை அழிக்கிற ஒரு வடிவம்தான். அப்போ காளியோட கதை நமக்கு என்ன சொல்லுது? பயங்கரமான அழிவும் ஆழமான அன்பும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அப்படியானால் சக்தியோட உண்மையான முகம் எது? அழிவா இல்ல அன்பா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.